அப்போ முழு இதயத்தோடு செய்யணும், முழு விருப்பத்தோடு செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது 22லேருந்து வாசிப்போம். 22லேருந்து வாசிப்போம். 22லேருந்து 25 வாசிங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். விளங்கிடுச்சா? ஓகே. Servants, obey in all things your masters according to the flesh, not with eye service as man pleaser, but in a singleness of your heart, fearing God. And whatever you do, do it heartedly as to the Lord, not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. But he that doeth wrong shall receive for the wrong which he hath done, and there is no respect of persons. Okay. ஸோ அந்த கடைசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மேலே உள்ள காரியங்களை பார்க்கும்போது இன்றைக்கி முழு உள்ளத்தோடு எல்லாத்தையும் செய்யணும், முழு மனதோடு செய்யணும்னா இதுலேயும் அது ஒரு காரியம் பேசப்பட்டிருக்கு. ஓகே. 23 பாருங்கள். And what so ever ye do it heartedly as to the Lord and not unto men. அப்போ முழு இதயத்தோடு செய்யணும், முழு விருப்பத்தோடு செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். ஆமென். நீங்கள் எதை செஞ்சாலும், அது யாருக்கு செஞ்சாலும், எவருக்கு செஞ்சாலும், அதை நீங்கள் முழுமையாக முழு மனதோடு செஞ்சிங்கன்னா அது கர்த்தருக்கு நீங்கள் செய்கிறதுக்கு சமம். இன்றைக்கி இங்கே ஒரு காரியம் நான் சொல்லணும். நிறையா தடவை ஒரு காரியம் தெரிவிக்கும் பொழுது, நீங்கள் இது கர்த்தருக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குன்னா நான் பெஸ்ட்டாக செய்வேன், கர்த்தருக்குன்னா பெஸ்ட்டாக செய்வேன், மனுஷனுக்குன்னா இல்லை 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 அதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது, யாருக்கு செஞ்சாலும், ஒரு ஏழைக்கு நீங்கள் பிச்சை போட்டால் கூட அதை பெஸ்ட்டாக செய்யுங்கயான்றாரு, மனப்பூர்வமாக செய்யுங்கயா. அது ஏன்னா நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களா? அவருக்கு செய்கிறீங்க.